நீங்க ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்களா? 7 அதிரடியான அறிவிப்ப வெளியிட்டிருக்காங்க. இப்போ இத பத்தின இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி, இதற்கு நம்ம பேஜ ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. முதல்ல மத்திய அரசு சார்புல ரேஷன் பொருட்கள ஏடிஎம் மூலமா வழங்க போறாங்க. இந்த ஒரு திட்டம் இந்தியா முழுக்க அமலுக்கு கொண்டு வராங்க. குஜராத்தில் சில மாவட்டங்களில் இதை டெஸ்டிங் அடிப்படையில் போயிட்டு இருக்குங்க. விரைவில் இந்தியா முழுக்க அமலுக்கு வருது. ஸோ ஏடிஎம் மூலமாகவே உங்களுடைய ரேஷன் நம்பரோ ஆதார் கார்டு நம்பரோ கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன பொருட்கள் வேணுமோ அதை என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா ஏடிஎம் வாயிலாக அதுவே வந்துருங்க. ஸோ நீங்கள் ரேஷன் கடைக்கு போயிட்டு வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. எந்த நேரத்தில் வேணாலும் உங்களுக்கான பொருட்களை நீங்கள் பெற்றுக்கலாம். ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னா, புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு குட் நியூஸுங்க. அதாவது நீங்கள் 2025 டிசம்பர் மாதத்துக்கு முன்னாடி ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ போர்க்கால அடிப்படையில் சீக்கிரமாக நாங்கள் எல்லாருக்குமே அப்ரூவல் கொடுத்து ரேஷன் கார்டு அச்சிட்டு உங்களுக்கு வழங்க போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து மூணாவது அப்டேட் என்ன அப்படின்னா, தமிழகத்தில் ரேஷன் கடை ஊழியர்கள் மார்ச் 1ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. ஒரு 15 அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற கொடுத்து போராட்டத்தில் ஈடுபட போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்டேட்னா, போலி முகவரிகள் அல்லது தவறான தகவலை கொடுத்து ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா வீடு வீடாக பார்த்தா அரசு கலாய்வு பண்ணி போலியாக வச்சுருக்கீங்க, முகவரியெல்லாம் தப்பாக கொடுத்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் ரேஷன் கார்டை ரத்து செய்கிறாங்க, பொருட்களை முடக்கிறோம் அப்படின்ற மாதிரி அப்டேட் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு இகேஒய்சி. நீங்கள் ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்க, உங்கள் ரேஷன் கார்டில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி எல்லாருமே இகேஒய்சி பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ உங்கள் ரேஷன் கார்டில் இகேஒய்சி எந்த மெம்பராச்சும் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா உடனடியாக போயிட்டு உங்களுடைய ரேஷன் ஷாப் இருக்க பாருங்கள், அங்கே கொடுத்து நீங்கள் இகேஒய்சி பண்ணிக்கலாம். இகேஒய்சி பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அவங்க பெயர் நீக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி இகேஒய்சி பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு மத்திய அரசு சார்பில் ரேஷனில் நிறையா புதிய அப்டேட்டை கொண்டு வராங்க. அதாவது எதுக்காக இந்த அப்டேட் கொண்டு வராங்க அப்படின்னா, தகுதியற்ற பயனாளிகளை பட்டியலிருந்து நீக்கி ஏழை மற்றும் எளிய மக்களுக்கு திட்டத்தின் பலன்கள் நேரடியாக கிடைப்பதை உறுதி செய்வதற்காக இந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க. இதனால் குடும்பத்தில் வருமான வரி செலுத்துகிறவங்க 4 சக்கர வாகனம் வச்சுருக்கவங்களுக்கு பொருட்கள் கிடைக்காது. இந்த புதிய விதியில் அமலுக்கு கொண்டு வராங்க. அதேமாரி தொடர்ந்து 3 மாதத்துக்கு மேலே நீங்கள் பொருட்கள் வாங்காமல் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய பட்டியலில் பார்த்தா நீக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரேஷனில் ஒரு புதிய அப்டேட் கொண்டு வராங்க. ரேஷன் அட்டை பயனாளிகள் வசதிக்காக சில மாநிலங்களில் 3 மாதங்களுக்கு தேவையான ரேஷன் பொருட்களை ஒரே நேரத்தில் பெரும் வசதி. 3 மாதம் தேவையான பொருட்களை ஒரே நேரத்தில் நீங்கள் வாங்கிக்கலாங்க. இந்த ஒரு அப்டேட்டும் விரைவில் அமலுக்கு வரப்போகுது. தமிழகத்தில் தாயுமானவர் திட்டம் இருக்குது பாருங்கள். மார்ச் 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடியவங்களுக்கான ரேஷனுக்கான பொருட்களை வழங்குறாங்க. அதனால் மார்ச் 2 மற்றும் 3ஆம் தேதி வீட்டிலேயே இருக்க பாருங்கள், அப்போ தான் பொருட்களை கொடுப்பாங்க. இதுதான் அப்டேட். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.